கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு ஒரு வேற லெவல் பிக் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் மேல பயங்கரமான இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 4.8 கோடி ரூபா கொடுத்து நுவன் துசாராவை எடுத்திருக்காங்க. இந்த நுவன் துசாரா ரீசன்ட் டைம்ஸ்ல பயங்கரமான சென்சேஷனா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு நேம் அப்படின்னே சொல்லலாம். இவரோட பவுலிங் ஆக்ஷன் வந்து மலிங்கா மாதிரியே இருக்கும். எஸ், நம்மளோட பதிரானா போடுவார்ல அது மாதிரி இருக்கும். ஆனா இன்னமும் அப்படியே பின்னர்ல இருந்து பாக்குறப்ப மலிங்கா பந்து வீசுற மாதிரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு பவுலர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. இவரை தட்டி தூக்கி இருக்காங்க 4.8 கோடிக்கு. எஸ், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லங்கா பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கால ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல ரொம்ப நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீலங்காவுக்காகவும் T20 ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பிளேயர் தான். 5 மேட்ச் ஆடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் விக்கெட் அப்படின்னா 4. பட் இந்த அபுதாபி T10 லீக் அதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்க ஒரு பிளேயர். இவர் வந்தாலே விக்கெட் தான்பா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கர் சூப்பரா வீசக்கூடிய ஒருத்தர். அண்ட் எப்படி நம்ம மலிங்காவை ஒரு யங் ஒரு பிரைம் ஃபார்ம்ல பார்த்தோமோ அப்படி இருக்காரு இந்த நூவன். ஓகேவா, இவர் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஏதாவது ஒரு டீமுக்கு போவாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம். நான் கூட வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் இவரை யாராவது ஒரு டீம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவரை கரெக்டா நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் கொக்கி போட்டு தூக்கியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, அங்க ஆப்வியஸ்லி மலிங்கா இருக்காரு. இவருமே மலிங்கா பட்டறை தான். மலிங்கா தான் இவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீலங்காலையுமே. ஸோ அதனால அந்த கனெக்ட்னால வந்து எடுத்துட்டாங்க. 29 வயசு ஆகுது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டொமஸ்டிக்ல இருக்கிற ஒரு பிளேயர். பட் ஆனா என்ன அப்படின்னா, எக்கனாமி வைஸ்ல பயங்கரமா கொடுக்கக்கூடிய ஒருத்தர். பிகாஸ் அவரோட அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் ஆக்ஷன் வந்து சில நேரங்கள்ல ஒய்டாவோ இல்ல அது மாதிரி போயிருது, எக்ஸ்ட்ராஸ் போயிருது. அண்ட் அதே நேரத்தில் பேட்டர்ஸ் கணிச்சிட்டாங்கன்னா நொறுக்கிடுவாங்க. இது ரெண்டும் தான் இவரோட ஒரு பெரிய மைனஸா இருக்கு. பட் அந்த பதிரானாவுக்குமே அதுதாங்க பிரச்சனை. என்னன்னா நிறைய எக்ஸ்ட்ராஸ் கொடுப்பாரு. நீங்க மலிங்கா மாதிரி பந்து போடலாம், ஆனா அந்த மலிங்கா அளவுக்கு போட முடியாதுங்கிறது தான் இதுல இருந்து தெரியுது. பட் ஆனா நான் திருப்பி சொல்றேன், ஒரு எக்ஸலண்டான பிக்குங்க. நல்ல ஒரு போட்டி இருந்துச்சு ஆக்ஷன்ல. ஏன்னா 4.8 கோடி 20 லட்சம் ரூபாயில இருந்து போயிருக்காங்க அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நல்ல ஒரு பிக் தான் மும்பை இந்தியன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க ஏன் இன்னும் ஒரு நல்ல ஸ்பின்னர் மேல இன்வெஸ்ட் பண்ணலங்கிறதும் ஒரு கேள்வியா அங்க எழும்புது. ஓகே, பார்க்கலாம். நிறைய ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் இதுல சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு முன்னல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய நம்மளோட ஸ்ரீலங்கா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, ப்ரோ நூவன் துசாரா ஃப்ரம் ஸ்ரீலங்கா ப்ரோ, எங்க ஆள் ஒருத்தர் வரான் பாருங்க வேற லெவல் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நிறைய மும்பை ஃபேன்ஸுமே இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் மலிங்கா அங்க இருக்கிறதுனால. நல்ல பிக்கு, நல்லா பண்ணாருன்னா நல்லா இருக்கும். பட் இடம் இருக்கா அப்படின்னு கேட்டா ஜெரால்டு காட்ஸ் இல்லைன்னா நூவன் துசாரா, இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் விளையாடலாம். இது தாண்டி கூட ஒரு சில பிக் அங்க பெகன்ட்ராஃப்லாம் வேற இருக்காரு. ஸோ காம்பினேஷன்ஸ் எப்படி செட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ உங்களோட கருத்து, இவரோட பிளே பார்த்துருக்கீங்களா அபுதாபி T10 லீக்ல? பார்க்கல அப்படின்னா போயிட்டு சும்மா யூடியூப்லேயே பாருங்க, நிறைய வீடியோஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ அப்படி பார்த்துட்டு வந்து இதில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் EMIயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள்.